அன்பார்ந்த 360 நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம ஆருத்ரா தரிசனம் இந்த மார்கழி மாதத்திலே முதல்ல பெருமானுக்கு உகந்த மாதமாக இருந்தோம். இப்போது சிவபெருமானுக்கும் இந்த மாதம் மிக உகந்த மாதம். இந்த மாதத்திலே ஆருத்ரா தரிசனம்னா டக்குன்னு யாருக்கும் தெரியாது. திருவாதிரை களி அப்படின்னா டக்குன்னு புரிஞ்சுப்போம். நான் அதனால தான் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒரு பிரசாதம் வச்சு அந்த பிரசாதத்தின் மூலமாக மனிதர்களுக்கு நினைவூட்டக்கூடிய விஷயமாக வச்சுட்டுருக்கேன். இப்போ ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒரு தனிப்பட்ட பிரசாதத்தின் மூலமாக இறைவனை வழிபடுதலாக நம்மளுடைய இந்துத்துவத்திலே இருக்குது. ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒரு விதமான ஸ்பெஷலைஸ்டு பிரசாதம் உண்டு. நம்ம பொங்கலுக்கே பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் போடணும். அதே மாதிரி மார்கழி மாதம் முழுவதும் 30 நாள் வெண்பொங்கல் போடுவான். இந்த மாதிரி எப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒன்று உண்டு. இந்த ஆருத்ரா தரிசனம் என்றாலே களி ஞாபகம் தான் மக்களுக்கு வரும். ஆனால் அந்த ஆருத்ரா தரிசனத்திலே சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய நடராஜர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதன் மூலமாக இறைவன் நமக்கு இந்த அனுகிரகம் செய்கின்றார். ஆருத்ரா தரிசனம் சிகப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். திருவாதிரை நட்சத்திரத்தை சிகப்பு நட்சத்திரம்னு சொல்லுவாள். அந்த ஆருத்ரா நட்சத்திரத்திலே வரக்கூடிய அந்த நாளை சிவபெருமானாருக்கு அபிஷேக ஆராதனை செய்கிறாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படி என்ன சிறப்பு சிவனுடைய நட்சத்திரம் அப்படின்னா, அந்த சிவபெருமானாருடைய கைகளிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சிருஷ்டி சிதி சம்ஹார திருடோபாவ அனுகிரக என்று சொல்லக்கூடிய, திடீர்னு சிருஷ்டி சிதின்றீங்க அனுகாரன்றீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னா, உருவாக்குதல், பாதுகாத்தல், அழித்தல், மாயை, விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதராகப்பட்டவர் இது எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும்? அதுதான் சிவபெருமானுடைய ஆற்றல். மகாவிஷ்ணு ஒரு நாள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலே ஆதிசேஷனின் இடத்தில் சாய்ந்து கொண்டிருக்கின்றார். ஆதிசேஷன்னா அவருடைய படுக்கை, மகாவிஷ்ணுவுடைய படுக்கை, பாம்பு, 5 தலை கொண்ட பாம்பு. அந்த சேஷன் மடியிலே படுத்து சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பின்னால் இருக்கக்கூடிய அந்த 5 தலை நாகமாகப்பட்டது இறைவனிடத்திலே கேட்கிறது, மகாவிஷ்ணு என்ன ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலே இருக்கிறார், அதாவது சிவபெருமானுடைய ஆடல் காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய சிருஷ்டியிலே. ஆஹா, என்ன ஒரு அற்புதம், இதை நானும் காண வேண்டும், எனக்கும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க. இப்போ ஒரு கம்பெனி ஓனர் இருக்கார், இந்த மாதிரி நான் சுற்றுலாத்தலம் போயிட்டு வந்தேன்னா அந்த எம்ப்ளாய்க்கு உடனே ஆசை வந்துடும், ஐயா எனக்கு ஒரு 2 நாள் லீவ் கொடுங்க நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்போது இந்த 5 தலை நாகம் பெருமாள்கிட்ட கேட்குறது, மகாவிஷ்ணுகிட்ட எனக்கு அதை பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுங்க, பகவானை நினச்சி நீ தியானம் பண்ணு, அப்போது அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 5 தலை நாகம் தியானம் பண்ணுறது. அப்போது அந்த நாள் நெருக்கு வட்டம் அந்த ஆருத்ரா தரிசனத்தை நெருங்கி வருகின்ற காலம் வரும்போது இறைவன் அந்த பாம்புக்கு அனுகிரகம் பண்ணுறார். எப்படி ஒரு கையிலே டமருகமும் ஒரு கையிலே அக்னி ஜுவாலையும் ஒரு கையை மேல் நோக்கியும் ஒரு கை பூமியை நோக்கியும் வைத்துக்கொண்டு நடராஜர் பெருமானார் அவ்வளோ அற்புதமாக ஆனந்த தாண்டவம் புரிகின்ற காட்சி ஆதிசேஷன் பார்த்து அந்த பாக்கியத்தை நம்ம கொடுக்குறார். இந்த லோகத்தில் அந்த பாக்கியத்தை நம்ம கொடுக்குறேன். மனுஷாலா பிறக்கிறதுக்கு நான் எப்போவோ சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட வீடியோவில் முன்கூட்டியே ஒரு வீடியோவில் தொகுப்பில் சொல்லியிருப்பேன். மானிடாய் பிறப்பது அரிது, கூன் குருடு செவரின்றி மானிடாய் பிறப்பது அரிதுன்னு அந்த நம்மளுக்கு எல்லா 5 புலன்களையும் கொடுக்கின்ற அந்த இறைவனுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு இந்த 360 சேனல் மூலமாக ஒரு தாழ்வான வேண்டுகோள் வைக்கிறேன். கோவிலுக்கு போகிறவா யாரும் ஒரு கையால் சாமி கும்பிடாதீங்கோ. ஒரு கையில் சாமி கும்பிட்றீங்க, ஒரு கையில் செல்ஃபி எடுத்துகிட்டே கும்பிட்றீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா கொடுத்துருக்கார் இல்லையா, ஒரு அப்பா ஒரு அம்மா கொடுத்துருக்காரு. ஏன் கண்ணு 2, காது, வாய் இதெல்லாம் 2 உறுப்பு கொடுக்குறாரு, வாய் ஒன்று தான் கொடுத்துருக்காரு, ஏன்னா நல்லதை மட்டும் பேசணும். இந்த கை எதுக்கு 2 கொடுத்துருக்காரு தெரியுமா? எதுக்கு கொடுத்துருக்கார்? ஒரு கையில் குழம்பு எடுத்து விடுறதுக்கு, ஒரு கையில் சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கே கிடையாது. 2 கையால் என்னை எல்லா விதமான நன்மைகளும் கொடுத்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக 2 கையும் கொடுத்துருக்கார். அந்த 2 கையால் இறைவனை வணங்க வேண்டும். எப்படி நம்மளுடைய பக்தியின் மூலமாக இறைவனை தரிசனம் செய்கின்ற போது
அந்த இறைவனுடைய அந்த நடராஜருடைய பாதம் இருக்குது பாருங்கோ, அந்த இடத்துல நம்ம கண் அப்படியே அந்த பாதத்தில் இருக்கணும். அந்த அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்குறதுக்கு நமக்கு பல யுகங்கள் தவம் பண்ணியிருக்கணும். நம்ம இந்த நடராஜர் பாதத்தில் என்ன இருக்குது? ஒரு வெளிநாட்டுக்கார சயின்டிஸ்ட் வந்து இந்த உலகத்துடைய மையப்புள்ளி எங்கேன்னு தேடுறான், எங்கெங்கேயோ தேடுறான், எங்கே தேடியும் கிடைக்கல, மேப்லாம் தேடுறான் கிடைக்கல. வச்சாருப்பார் ஆப்புன்னு சொல்கிற மாதிரி நடராஜருடைய காலில் இருக்குது. உலகத்துடைய மையப்புள்ளி சிதம்பரம் நடராஜருடைய காலிலே இருக்குது. அந்த கால் கட்டவரை லைட்டாக நகட்டினா பூமி அழிஞ்சிடும். இப்போ எப்படி பவர் ஆஃப் த காடுன்னா அவர் தான். இப்போ இந்த ஒரு கிரிக்கெட்டில் மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் காத்துட்டுருக்கார், எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டுருக்கார், எல்லா விஷயத்தையும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார், எல்லாம் மாயையும் சரி செஞ்சு அதிலிருந்து விடுதலை கொடுக்குறார். அதான் நான் முதலே சொல்கிறோம், சிட்டி சிட்டி சம்கார திருநோபாவ அனுக்கிரக. இந்த 5 செயலையும் ஒரே மனுஷன் செய்ய முடியுமா? அதுதான் அவர் இறைவன். அவர் தான் இந்த பிரபஞ்சத்தையே இந்த பிரபஞ்சத்திலேயே அவரை மாதிரி அந்தமும் ஆதியும் இல்லாமல் இருக்கார். எப்படி அவருக்கு உண்டான பவர் நமக்கு கிடைச்சா போதும், பூமியை அப்படியே ஆட்டி படைச்சிருவோம். அவர் சாதுவாக இருக்கார், என்ன வேணாலும் பண்ணு, நான் பார்த்துட்டே இருக்கும். ஆனால் அவருக்கு உண்டான டயம் வந்துடுதுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிற எவ்வளோ சாதாரணமாக அவர் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸே ஒன்றுமே கிடையாது, வெறும் புலித்தோல் தான், வெறும் புலித்தோல். ஒரு சூலம் டமருகன்னா உடுக்க, சூலம்னா ஈட்டி, இதுதான் வச்சுட்டு இருக்கார். அப்படி நம்ம ஆளில் பிரபஞ்சத்தை கையில் கொடுத்தோம்னா நம்ம இந்த ஆப்பிள் கேலக்ஸி மாதிரி வச்சு விளாண்டுட்டு இருப்போம், ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். ஓகே, அதனால தான் இறைவன் வந்து அவ்வளோ ஒரு பொறுமையான நிதானமான அன்பானவர். சிவபெருமான் மாதிரியான ஒரு தொண்டனுக்கு தொண்டன் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான். அப்படி ஒரு தொண்டை செய்யக்கூடியவர். அவருக்கு இந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஆருத்ரா தரிசனத்தை பார்க்கணும்னா நம்ம என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும் பாருங்க. அப்படி ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம். நாம் எல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவா எல்லாருமே சிவபெருமான சமமானவா. அவளுக்கு உண்டான ஒரு பவர் அவளுக்கே தெரியல. சும்மா எல்லாம் நம்ம திருவாதிரையில் பிறந்திருக்கோமே, நமக்கு என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாதுன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. திருவாதிரை நட்சத்திரம் இந்த சிவபெருமானுக்கு சமமான நட்சத்திரம். அவளுடைய வாக்கு வந்து அவ்வளோ ஒரு சுத்தமான நிசத்தமான வாக்கு. அவள் சொன்னால் அந்த சுவாமியும் சொன்ன மாதிரி அப்படி அந்த வாக்கு. அப்படி ஒரு அவருக்கு அந்த நடராஜருக்கு அபிஷேகங்கள் செஞ்சு, நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் போனீங்கன்னா அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அந்த பின் சுவத்தில் ராஜராஜ சோழன் ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சிருப்பார். அது பார்த்திங்கன்னா ராத்திரி பௌர்ணமி அன்னைக்கு இந்த நிலா வெளிச்சத்தில் அந்த நடராஜர் டிராயிங்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அருமையான ஓவியத்தை தன்னுடைய சிற்பிகளாலே செய்து வைத்து அதை ரசித்தவர் ராஜராஜ சோழன். பார்த்திங்கன்னா அந்த கோவில் சுவத்தில் அந்த நிழல் படும் போது அந்த நடராஜர், அவ்வளோ பெரிய நடராஜர் அந்த சுவத்தில் தெரியும். யாராவது போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரசிக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போனால் ஃபோட்டோ எடுக்க செல்ஃபி எடுக்க அப்படியே சும்மா கோயிலை ஊர் சுற்றி பார்க்க தான் வரோம். அந்த ஸ்தல வரலாறிலே பார்த்தா தெரியும். இப்போ ராஜராஜ சோழன் இந்த அளவுக்கு சிவன் மீது அதீதி பக்தி இருந்தால் நடராஜரை வரைஞ்சி அதை பார்க்கணும், அந்த இறைவனுடைய அழகை ரசிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிறவெல்லாம் வீட்டில் இருக்கிற குழந்தைய அழகை ரசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஏன்னா எல்லாம் அந்த செல்ஃபோனில் இருக்கும். தாய் அழகை ரசிக்க இல்லை, தன்னுடைய மனைவி செய்கின்ற உணவை ரசிக்கிறதுக்கு அவளுக்கு டைம் இல்லை. எது கேட்டாலும் ஒரே வார்த்தை டைம் இல்லை. அந்த காலத்தில் எல்லாமே இறைவன் அடிப்படையாக கொண்டே எல்லா விசேஷங்களும் பண்ணுறோம். இறையோடு இறை தேடும். அதான் நம்ம நடராஜருடைய அந்த ஆருத்ரா தரிசனத்தை நம்ம காண கண்கூடி நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். ஏன் எவ்வளோ சொல்லிட்டீங்களே, ஆருத்ரா தரிசனம் என்னைக்குன்னு சொல்லுங்க. இந்த ஆருத்ரா தரிசனத்தை தரிசிக்க செல்பவர்கள் டிசம்பர் 27, 2023 மார்கழி மாதம் 11ஆம் தேதி வருகின்ற திருவாதிரை நட்சத்திரத்தன்று நடராஜ பெருமானாரை தரிசிக்கும் நாள் ஆகப்பட்டது. ஆருத்ரா தரிசனம் அன்று தரிசித்து எல்லாம் வல்ல சிவகாமி சமேத நடராஜருடைய அனுகிரகத்தை பெருமாள் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். 360 நேயர்களுக்கும் 360 பக்தகோடி மெய்யன்பர்களுக்கும் இந்த ஆருத்ரா தரிசனத்தை கண்டு இறையொருள் பெறவும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.